Super AMOLED display, in-display fingerprint scanner, quad camera setup, 64 மெகாபிக்சல் கேமரா, 20 வாட் VOOC சார்ஜர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட இன்னைக்கு இந்தியால வந்து Realme XT லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனை பத்தி ஃபுல்லா டீடைலா வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello friends, நான் ஆதித்யா. இன்னைக்கு இந்தியால வந்து Realme XT லான்ச் பண்ணிருக்காங்க. XT மட்டும் இல்லாம அதோட ஒரு பவர் பேங்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பவர் பேங்க் பத்தி நான் டீடைலா கடைசியில சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம போனுக்கு வரோம். போனோட டிசைன் அண்ட் டிஸ்பிளே எடுத்துட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து எப்பவுமே கொடுக்கற மாதிரி ஒரு பாலிகார்பனேட் டிசைன் தான். அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சோட டிஸ்பிளே வருது. அண்ட் இந்த டிஸ்பிளே என்ன ஸ்பெஷல் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே வந்து இது சூப்பரா கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து நம்ம வந்து கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு 4 கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 64 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட ஐசோசெல் GW1 அப்படின்ற ஒரு கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா வந்து பேசிக்கா வந்து 16 மெகாபிக்சல்ல போட்டோ எடுக்கும். நீங்க 64 மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அந்த மோட்ல கூட நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் செகண்டரி கேமரான்னு பார்த்தோம் அப்படின்னா 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் வைட் ஆங்கிள் கேமரால கூட நைட் மோட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போன்ல அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நைட் மோட் வந்து நீங்க பிரைமரி கேமராலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வைட் ஆங்கிள் கேமராலையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மூணாவது கேமரா பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. மேக்ரோ வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப போக்கஸ்டா ஜூம் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க இந்த கேமரா யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா மேக்ரோ கேமரா கொடுத்ததுக்கு வந்து ஒரு டெலிபோட்டோ லென்ஸே கொடுத்துருக்கலாம். டெலிபோட்டோ வந்து இப்ப எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட்ல யாரும் கொடுக்கறது இல்ல. MI A1 தான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிபோட்டோ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பட்ஜெட்ல. பட் இவங்க மேக்ரோ கேமராக்கு பதிலா டெலிபோட்டோ கொடுத்துருக்கலாம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த போல வந்து கிளிக் பண்ணுங்க. மேக்ரோ கேமரா கொடுத்துக்கலாமா இல்ல டெலிபோட்டோ? மேக்ரோ கேமரா ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல டெலிபோட்டோ பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த போல்ல வந்து கிளிக் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அண்ட் 4வது கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெப்த் சென்சார் யூஸ்வலா கொடுக்கற மாதிரி தான். சேம் செட்டப் தான் வந்து நம்ம Realme 5ல அதுல இருக்க அதே செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா மட்டும் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்து செல்ஃபி கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Sony IMX471 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து Realme Xல நம்ம பார்த்த அதே சென்சார் தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேஜரா சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அண்ட் செல்ஃபி கேமரால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்லாவே எடுக்கலாம். நீங்க டீசென்டான செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பேட்டரி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போன்ல வந்து 4000 mAhக்கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் 6.4 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு ஒரு 4000 mAh பேட்டரி காம்பினேஷன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் கலர் வைஸ் ஆப்டிமைசேஷன் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். பேக்ரவுண்ட்ல வந்து நிறைய ஆப் வந்து ரன் பண்ணாம வந்து அவங்க ஆப்டிமைசேஷன் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. பேட்டரி லைஃப் எடுத்துட்டோம் அப்படின்னாலே சூப்பரா தான் இருக்கும். அதுல எந்த இஷ்யூமே இருக்காது. பட் அதுக்கேத்த மாதிரி வந்து இவங்க ஃபாஸ்ட் சார்ஜர் சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20 வாட்க்கான VOOC ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட். அதனால வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கு 4000 mAhக்கு. அண்ட் இவங்க ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்ததுனால சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இவங்க சார்ஜிங் போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. வீடியோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போன் வந்து 4K 30 FPSல ரெக்கார்ட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் அந்த மோட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெபிலைசேஷனுமே இருக்காது. பட் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1080pல 60 frames per second வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணலாம். அதுல நீங்க வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்டேபிளா எடுத்துக்கலாம். இந்த போன் பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியன்ட்ல லான்ச் பண்றாங்க. ஒன்னு வந்து 4GB 64GB மாடல், இன்னொன்னு வந்து 6GB 128GB, அண்ட் மூணாவது மாடல் பார்த்தோம் அப்படின்னா 8GB 128GB. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த போன் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ்ல வருது. அதனால உங்களுக்கு வந்து ஆப் ஓப்பனிங் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த போன்ல அதர் ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து ஸ்கிராச் அதிகமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3.5mm ஹெட்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க. நல்ல வேலை அது வந்து இவங்க இந்த போன்லயும் மெயின்டைன் பண்றாங்க, ரீடைன் பண்றாங்க. அது இல்ல அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெடிகேட்டட்கான
SD கார்டு ஸ்லாட் வந்து இவங்க கொடுத்திருக்காங்க. ஹைபிரிட் ஸ்லாட் இல்லாம ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. நீங்க அட் அ டைம் வந்து 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவதா வந்து SD கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 கார்டுமே வந்து ஒரே வாட்டி போட்டு யூஸ் பண்ற மாதிரி இவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு பிரைஸ் தெரியல. இவங்க வந்து 15 to 15,000 கண்டிப்பா லான்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம 14,000 எடுத்துட்டோம் அப்படின்னா Realme 5 Pro இருக்கு. அண்ட் 17,000 எடுத்துட்டோம் அப்படின்னா இதே ஃபீச்சர்ஸ்ல கொஞ்சம் கம்மியா வந்து Realme X இருக்கு. அதனால 17,000 நம்ம எதிர்பார்க்கலாம். 17,000 இந்த போன் லான்ச் பண்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிரைஸ். பட் இந்த போன் லான்ச் ஆன உடனே பிரைஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 17,000 லான்ச் பண்ணா இது ஒரு நல்ல டீல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். Realme X கம்பேர் பண்ணா இதுவே வாங்கிட்டு போயிடலாம். அதோட பெட்டரான கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் என்ன உங்களுக்கு அந்த பாப்அப் கேமரா மட்டும் தான் மிஸ் ஆகும். பட் பாப்அப் கேமரா விட இதுல வந்து ஃப்ரண்ட் அந்த ஃபேஸ் அன்லாக் வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா அது ஓபன் ஆகி அன்லாக் பண்றதுக்குள்ள இதுல நீங்க வந்து வேகமா அன்லாக் பண்ணலாம். இந்த 17,000க்கு இந்த போன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்க இதை வாங்குவீங்களா? உங்க ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Realme வந்து இந்த போன் மட்டும் இல்லாம ஒரு பவர் பேங்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த பவர் பேங்க் வந்து 10,000 mAhக்கான கெபாசிட்டி கொண்ட பவர் பேங்க். இதுல வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. நீங்க வந்து இந்த பவர் பேங்க் வச்சுட்டு மற்ற போன் வந்து நீங்க குயிக்கா சார்ஜ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த போனோட இன்புட் வந்து உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ண உங்ககிட்ட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் இருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜை வச்சுட்டு இந்த பவர் பேங்க் வந்து நீங்க குயிக்கா சார்ஜ் பண்ணலாம். இதோட விலையை நம்ம வந்து ஒரு 1000 rupeesக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே பிரைஸ்க்கு வந்து நம்ம அடுத்த காம்படிட்டிவான பவர் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா மீ பவர் பேங்க் 2i அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் பேங்க்ல அது வந்து நம்மளுக்கு 800K கிடைக்குது. அதுவும் வந்து நல்லா இருக்கு. அந்த பவர் பேங்க்கான வீடியோ கூட நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.